ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ரெக்னென்சி ரிலேட்டடில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு தான் ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். அதுதான் நம்மளுடைய எக்கோடைய ஃபாலிக்குல் சைஸ் எப்படி இருக்கணும், எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லை அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும், எந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும் நம்மளுடைய லைஃப்பை அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு எக்கு க்ரோத் எக்கோடைய நம்மளுடைய ஃபாலிக்குளுடைய சைஸ் எவ்வளோ இருக்கும், ஒரு 1 மந்த்துக்கு எவ்வளோ நம்மளுக்கு உருவாகும், எவ்வளோ உருவாகி எவ்வளோ வெளியே வரும், நம்மளுக்கு மந்த்லி எத்தனை வெளியே வரும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு நடந்தது எல்லாமே நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஒரு எக்கு ஃபாலிக்குல் சைஸ் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம அஸ்யூம் பண்ணுறது அப்படின்னா எந்த டைமில் அதை நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பீரியட் ஆகி வெளியே வருது. ஸோ அந்த டைமில் நம்மளால் பார்க்க முடியாது. பீரியட் ஆகி 4 to 10 days 11 டேஸ்க்கு அப்புறம் தான் அது வரைக்கும் நம்ம சைமன்டைன்ஸாக எக்கு க்ரோத்தும் இருக்கும், அதே சமயத்தில் எண்டோமெட்ரியமோடைய திக்னஸும் க்ரோத் ஆகும். ரெண்டும் அதாவது பீரியட் ஆன 3rd டேலேருந்து 4th டேலேருந்து நம்மளுக்கு ரெண்டுமே டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதாவது இப்போ நம்மளுக்கு ஓவரி இருக்குது, ஒரு யுட்ரஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் 2 ஓவரி இருக்கும். ஒவ்வொரு ஓவரிலையும் 4-5 எக்கு க்ரோத் ஆகும். இப்போ நான் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு 4-5 எக்கு ஒரே சைஸில் இருக்காது. ஒன்று 14, 8 இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 days 12 days அது நமக்கு க்ரோத் ஆகும். அந்த க்ரோத் ஆகி அது மெச்சூர்ட் ஆகி 2 ஓவரிலேருந்தே நம்மளுக்கு வெளியே வராது. இந்த மந்த் ஒரு ஓவர்லேருந்து வெளியே வருதுன்னா லெஃப்ட் சைடுனா நெக்ஸ்ட் மந்த் ரைட் சைட்லேருந்து இந்த ஓவரிலேருந்து வெளியே வரும். இது அதுக்கான ஒரு இயற்கையாக கடவுள் படைச்சது. அதனால் அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்று வெளியே வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்கோடைய சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 mmலேருந்து 24 mmக்குள்ளே இருக்கணும். நம்மளுடைய ஃபாலிக்குளுடைய சைஸ் இவ்வளோக்குள்ளே தான் இருக்கணும். மெயினாக பார்த்திங்கன்னா 18லேருந்து 22க்குள்ளே இருக்கலாம். இப்போ 18லேருந்து 19, 20, 21, 22 இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எக்கு நம்மளுக்கு க்ரோத் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இதே 18க்கு கீழே 14, 15, 16 இந்த மாதிரி போயிடுச்சுன்னா ரொம்ப க்ரோத் அதோடைய மெச்சூர்டு ரொம்ப அதிகமாக இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி அளவுக்கு அதிகமாகவும் போயிடக்கூடாது. 22, 24னா 24க்கு மேலேயும் போயிடக்கூடாது. அது மெச்சூர் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிரும். அதிகமாக மெச்சூர்ட் ஆகிடுச்சுன்னா மெச்சூர்டோட விலை அதிகமாகிடுச்சுன்னா அதோடைய தரம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த டைமில் ஃபாலிக்குலோடையது கரெக்டாக நம்மளுக்கு 18லேருந்து 22க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கரெக்டான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் இது இன்கேஸ் எந்த பக்கம் நம்மளுக்கு சைஸ் கரெக்டாக இருக்குது, எந்த பக்கம் ரிமூவ் ஆகுது, வெளியே வெடிச்சு வருது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. கடவுளாக பார்த்து அது இயற்கையாக கொடுக்கறது. 2 ஓவரிலுமே 2 சைட்லேயுமே 4-5 எக்கு க்ரோத் ஆகும் 13 days வரைக்கும். பீரியடான ஃபஸ்ட் டேலேருந்து அது க்ரோத் ஆக ஆரம்பிச்சிரும். அதில் டெவலப் ஆகி அந்த 2 ஓவரிலிருந்து எது ரொம்ப அதிகமாக முதிர்ச்சி ஆகி கரெக்டான 18லேருந்து 22க்குள்ளே 22 mmக்குள்ளே கரெக்டாக அது அதுக்கான டைமிங் அது வெடிச்சு வரும். அடுத்த மற்றதெல்லாம் அப்படியே உள்ளே போயிடும். மற்றதெல்லாம் அந்த ஓவரிக்குள்ளேயே செட்டில் ஆகிடும். ஒன்று மட்டும் தான் வெடிச்சு வரும். அடுத்த மாதம் இன்னொரு சைட்லேருந்து நம்மளுக்கு வெடிச்சு வரும். இதோடைய கரெக்டாக ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெக்னன்சிக்கு என்ன தான் நம்ம இது பண்ணாலும் நிற்காது. ஏன்னா அதோடைய மெயின் பார்ட் எண்டோமெட்ரியம் திக்னஸ் கரெக்டாக இருக்கணும், எக்கோடைய க்ரோத் கரெக்டாக, எக்கோடைய சைஸ் கரெக்டாக இருக்கணும். இது மெயினாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபெர்டிலிட்டின்றது ஒன்று உருவாகும். இது எப்படி நம்ம ஃபுட்டு மூலமாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் ஃபுட்லேயும் சேம் நான் எண்டோமெட்ரியல் திக்னஸ்க்கு என்னென்ன சொல்லியிருந்தனோ அந்த மாதிரி அயன் ரிச் ஃபுட்டு, ப்ரோட்டீனு, ஃபேட்டில் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் என்னென்ன எடுத்துக்கணும், இது எல்லாமே இதில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம அழகாக நீட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எக்கு க்ரோத்தில் ஃபாலிக்குலோடைய சைஸில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. ஸோ அது அழகாக நம்மளுக்கு கொண்டு போயிடும். இதில் தவிர்க்க வேண்டியது என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டீ காஃபி தான் அதிகமாக அவாய்ட் பண்ணணும். டீ காஃபின்னும் போது 1 டைம்னா 2 டைம்னா ஓகே, 1 டேக்கு நிறைய டைம் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் நமக்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ அதையுமே கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரிலாம் போட்டு குடிப்பாங்க. நமக்கு என்னமோ அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஏதோ ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால்
அதிகமாக எடுக்கும்போது வந்து ஹெல்த்துக்கு வந்து இது நல்லதில்லை. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜங்க் ஃபுட்டு வந்து எடுக்கவே கூடாது. நமக்கு வந்து பேபிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்றவங்க வந்து ஜங்க் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சுத்தமாக டச் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து ரொம்ப 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 ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேடு தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான நம்ம இந்த சீட்ஸு சைக்கிள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சீட்ஸுங்க இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியானதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடும். நம்மளுடைய இர்ரெகுலர் பீரியடு இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்துட்டு இது எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக யோகா பண்ணணும். அந்த யோகாவில் வந்து எக்கு க்ரோத்துக்கு, ஓவுலேஷனுக்கு அதுக்கெலாம் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இந்த யோகா எக்ஸசைஸில் வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை யோகா அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ரொம்ப எஃபெக்ட் போடலாம். வந்து 1/2 அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கூடவே வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோகா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் உடம்ப வந்துட்டு நம்ம பாடி ஸ்ட்ரெச்சபிளாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம மூமெண்ட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய வேலை அது இயற்கையாக வந்து பண்ணும். நம்ம ரொம்ப லேசியாக இருந்தோம்னா நம்மளுடைய அதை என்னென்ன பண்ணுமோ கொஞ்சமாச்சும் அதுக்கான ஒரு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருக்கணும். நம்ம அப்போ தான் வந்துட்டு அதுக்கான வேலையை அது பண்ணும். இல்லை இது கூட வந்து காலையில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர், ஈவினிங் வந்து 1/2 அன் ஹவர் வந்து வாக் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம உடம்புலேருந்து ஸ்வெட் ஆகணும், வேர்வை சிந்தினா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே நார்மலாகும். நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோலையும். ஸோ எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எக்கு க்ரோத் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.